Hi friends, welcome to Amildampu. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சண்டே அன்றைக்கி பண்ணியிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லஞ்சுக்கு நாட்டுக்கோழி 65 ரெசிபி வந்து போட்டிருந்தேன். ஸோ அது யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோட கண்டினியூஷனாக லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபியும் ஈவினிங் அகரனோட ப்ளே டைம் விலாகும் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதை என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு தேவையான காய்கறி அண்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தயிர் எல்லாமே வந்து நான் ரெடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மீதி எல்லா பொருளுமே ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க இப்போ பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி பார்த்திங்கன்னா நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ குக்கர் வச்சு சூடானதுமே பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுமே பார்த்திங்கன்னா 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க, ஒரு நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்பாசி, இதெல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதும் 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வரணும். அந்தளவுக்கு நல்லா பொறுமையாக வந்து குக் பண்ணிக்கோங்க மீடியம் ஹீட்டில் வச்சு. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நமக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுமே நான் கொஞ்சமாக இப்போதைக்கு வந்து புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்திருக்கேன். அதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பச்சை வாசனை ஃபுல்லாக போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க 2 சின்ன சைஸ் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நல்லா மசிய குழஞ்சி வரணும். வெங்காயம் தக்காளி இருக்கிறதே நமக்கு தெரியக்கூடாது, நல்லா குழஞ்சி வரணும். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே 2 பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. ஸோ இந்த ரெசிபி வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், பிரியாணி மசாலா எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு. ஸோ எல்லா மசாலாவுமே சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஸோ மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா குக் ஆகட்டும். பார்த்திங்கன்னா மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 மஷ்ரூம் சேர்த்துருக்கேன், ஒரு அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, அதனால் நான் வேக வைக்காமல் சேர்த்துருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு பீன்ஸு, ஒரு அரை கப் அளவுக்கு கேரட். நீங்கள் வேறு ஏதாவது காய்கறி சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லா காய்கறியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா கூட நல்லா கோட் ஆகணும். நல்லா ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே மசாலா கூட குக் ஆகட்டும். இப்போ இந்த காய்க்கெல்லாம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீதி இருக்க புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு கை அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தயிரை, நல்லா கெட்டியான தயிரை நல்லா வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நல்லா தயிர் சேர்த்திட்டு எல்லாத்தையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை இப்போ வந்து தயிர் சேர்த்துருக்கனால லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம்.
இப்போ அந்த மஷ்ரூம் அதில் இருந்தெல்லாம் தண்ணி வந்து கிரேவி பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கனால அதே கப்பில் 3 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் நான் தண்ணி சேர்க்குறேன். ஸோ 3 கப் அளவுக்கு வந்து சேர்த்தாச்சு. ஸோ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1-2 ஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியும் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நல்லா நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை வந்து சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு விசில் விட்டால் போதும். நமக்கு ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக ஒரு ரைஸ் கூட நமக்கு ஒட்டி வராது. நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு குக் ஆகிருக்கு பாருங்கள் வெஜிடபிள் பிரியாணி. ஸோ மெதுவாக இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓவராக கரண்டி போட்டுட்டு ரொம்ப இது பண்ணிங்கன்னா அரிசியெல்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ நல்லா இருக்காது. ஸோ மெதுவாக இந்த மாதிரி லைட்டாக ஓரங்கள்லேருந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அன்றைக்கி சண்டே அன்றைக்கி நான் சொல்லியிருந்த மாதிரி லஞ்ச் நான் போன வீடியோலேயே காட்டியிருப்பேன். வெஜிடபிள் பிரியாணியும் அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி 65வும் அதுக்கு வந்து ரைத்தாவும் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த நாட்டுக்கோழி 65 ரெசிபி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கு தரேன் அண்ட் கார்ட்லேயும் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ பர்ஃபெக்ட் லஞ்சுக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் பிரியாணி கூட. லஞ்சு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு தூக்கமும் தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா விளாட கிளம்பியாச்சு. இப்போது சைக்கிள் வந்து மேலே தான் வீட்டில் வச்சுருப்போம். ஸோ அதை எடுத்துகிட்டு அகரன் வந்து இப்போ கீழே போயிட்டுருக்கோம். நாங்கள் விளாட்றதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி இருக்குது குழந்தைங்களுக்கு. ஸோ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட் பிளாக்கு கீழேயும். ஸோ வந்து விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. ப்ளே ஏரியாவுக்கு வந்து வந்தாச்சு. நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க. ஜாலியாக இருக்கும் அகரனுக்கு. ஸ்பீடாக சுற்றி விடுன்னு சொல்லிட்டு இதில் ஏறி உட்காந்து சுற்றி விட்டு அவர் விளையாடிட்டு இருந்தாங்க.
எதையுமே வந்து ரொம்ப நேரம் விளையாட மாட்டார் இவர். ஒரு 5 நிமிஷம் தான் எல்லாத்துலேயுமே. 5 நிமிஷம்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்துலேயுமே போயிட்டு விளையாடிட்டுருப்பார். அதுக்கப்புறம் சைக்கிள் ஒரு ரவுண்டு ஓட்டுவார். அந்த மாதிரி மாற்றி மாற்றி அங்கே இங்கே ஓடிட்டு விளையாடிட்டே இருப்பாங்க. ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்குமே நாங்கள் ஈவினிங் டெய்லியுமே விளையாடுறதுக்கு போவோம் கீழே. நெக்ஸ்ட்டு வந்து அந்த சறுக்கி வருவோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஏறிட்டுருக்காரு. எப்போவுமே நார்மலாக உட்காந்து தான் சறுக்கி வருவான். இப்போ ஒரு 2 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா படுத்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி படுத்துட்டு தான் வந்து சறுக்கி வந்துட்டுருக்காரு அவர். அது ஒரு தடவை முடிஞ்சதுமே நெக்ஸ்ட்டு ஊஞ்சலுக்கு போயாச்சு. ஊஞ்சல் மட்டும் வேணால் ரொம்ப நேரம் ஆடுவாங்க. ரொம்ப பிடிக்கும் அகரனுக்கு. ஸோ ஊஞ்சல் மட்டும் வேணால் எவ்வளோ நேரம் ஆட்டி விட்டாலும் நல்லா ஆடிட்டே இருப்பார். இந்த குழந்தைங்களுக்கான ப்ளே ஏரியா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அகரன் எல்லாமே விளையாடி முடிச்சாச்சு. இப்போ மண் எடுத்து ஏதோ பண்ணி விளையாடிட்டுருக்காருங்க. இப்போ எகெயின் வந்து சைக்கிளில் ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி வந்து சைக்கிளில் ஓட்டிகிட்ருக்காரு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு. வீட்டுக்கு வரவே மாட்டேன்றான். திரும்ப சைக்கிள் ஓட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு ஓடிட்டு சுற்றிகிட்டே தான் இருந்தான். வரமாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சாரு. நான் எப்படியோ வந்து அது இதுன்னு சொல்லி எப்படியோ கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ லிஃப்டில் இருக்கோம். ஸோ அகரனோட டெய்லி ஈவினிங் ரொட்டீன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 hours வந்து இந்த ப்ளே ஏரியாவுக்கு போய் விளையாடுறது அண்ட் சைக்கிள் ஓட்டுறது இதுதான் வந்து டெய்லியுமே இருக்கும். ஸோ என்னோடய பிரியாணி ரெசிபி ஆகட்டும் அண்ட் அகரனோட இந்த ப்ளே டைம் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.